டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காகவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான சாட் ரெசிபி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப் கருப்பு சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் பவுலில் தண்ணி ஊற்றி 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுண்டலில் இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே அவலில் உள்ள தண்ணியும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண பெரிய வெங்காயம், துருவன இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை கட்லெட் மாதிரி தட்டிட்டு அது மேலே கார்ன்ஃப்ளவரை நல்லா தூவி கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட்லெட்டை இப்படியே கூட சாப்பிட்லாம், ஆனால் கொஞ்சம் போர் அடிக்கும். அதுக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக தயிரை பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே புளி சட்னி, மின் சட்னிலாம் சேர்த்துட்டு கார்னிஷிங்காக பீட்ரூட், கேரட், மாதுளெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.